இச்சபொர்த்தின் மலை இந்த இப்படிலாம் நினைச்சு பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 1:30 மணி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதாவும் விஷாலும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து அன்ஷிதா வந்து கம்ப்ளீட்டாக வந்து விஷாலை வந்து அவாய்ட் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ வீட்டுக்குள்ளே ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்குல்ல, தர்ஷிகா அன்ஷிதா. இப்போ அதில் வந்து அன்ஷிதாவுக்கு வந்து விஷால் மேலே பொசசிவ் அப்படின்னு சொல்லி அதை ஒன்று கிளப்பி விட்டு அது வந்து ஒரு கண்டென்ட்டாக வந்து போயிட்டுருக்குல்ல. இப்போ அதை வந்து பேசுகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு அன்ஷிதா கிட்ட தனியாக உட்காந்துருக்காங்க அந்த பொம்மையை வச்சுட்டு, மஞ்சரியோட பொம்மையை வச்சுட்டு. அப்போ வந்து விஷால் கேட்குறாங்க, ஏன் என்கிட்ட காலையிலேருந்து பேசலை, என்ன கோவம் என் மேலே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் இப்போ எதுவும் பேசலை, உன்னையும் அவளையும் வச்சு தான் நான் பேசணுன்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அன்ஷிதா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அன்ஷிதா சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை உடைக்க வேணான்னு நான் பார்க்குறேன். எவ்வளோ ஹாப்பியாக நம்ம எவ்வளோ மெமரிஸ் வந்து இந்த வீட்டில் வந்து இருக்குது, அதை வந்து உடைக்கக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். இந்த இடத்துக்கு நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு லவ் பண்ணணுன்னோ இல்லை ஒருத்தர் மேலே ஃபீலிங் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எனக்கு இப்போதைக்கு எப்பயுமே வரவே வராது. என் மேலே இப்போ பழி வருது. இப்போ எல்லாருமே நான் வந்து உன் மேலே பொசசிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நான் யார் சொன்னால் பேர் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. பட் இந்த மாதிரி போயிட்டுருக்கு, எனக்கு அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து விஷால் வந்து சொல்கிறது இன்னும் ஷாக்கிங்காக இருக்குது. விஷால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ ஏன் அதை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணுற? இப்போ தர்ஷிகாவோ நானோ வந்து உங்ககிட்ட அதை கேட்டிருந்தா நீ ஃபீல் பண்ணலாம். மற்றவங்க கேட்குறாங்க அப்படின்னா நீ விட்டுரு, எதுக்கு அதை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோடனே, இல்லை நிறைய ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னதுக்கு, ஆனால் ஆகட்டும் அதில் என்ன, உனக்கு தெரியும்ல, நீ வந்து எதுவும் ரியாக்ட் பண்ணாத அதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆனால் அன்ஷிதா இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் வந்து நல்லது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இப்போ இவங்க வந்து இப்போ தர்ஷிகாவும் விஷாலும் ஒரு விஷயத்துக்கு ரெடியாக இருக்காங்க. பட் அன்ஷிதா அந்த ஒரு விஷயத்துக்கு ரெடியாக இல்லை அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வந்து அந்த ஒரு பின்னாடி யாரும் பேசக்கூட கூடாது அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. ஸோ அதை அவங்க ஸ்ட்ராங்காக அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் நல்லது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் எதோ சொல்லிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி வெளியே நான் நிறைய கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது அவங்களுக்கு இன்னும் நிறைய பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறனால அவங்க தெளிவாக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ விஷால் சொன்னதும் அன்ஷிதா சொல்கிறத பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.